நம்முடைய மகான்கள் ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த வாழ்க்கைன்றது கொஞ்சம் எளிமையான விஷயந்தான். ஆனால் நம்ம எல்லோருமே அதை கஷ்டமாக மாற்றிக்கிறோம். அது காரணம் நம்ம தான் வச்சுக்கோங்களேன். வாழ்க்கைன்னா வேறு எதையோ நம்ம நினச்சிக்கிட்டோம். குறிப்பாக என்னென்னா மரியாதை, புகழ், பேர் இதெல்லாம் நம்ம சொல்கிறாங்க பாருங்கள் உலகத்தில். அதுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். அந்த பேர் புகழ் கூட எப்போ வரும்? நிறைய சமுதாயத்தில் என்ன சொல்லித்தராங்க நமக்கு? ஏய், நல்லா படித்து பெரிய வேலையில் போயிடு, அப்போ தான் இந்த 4 பேர் மதிப்பாங்க. நிறைய காசு பணம் இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்க. வள்ளல் பெருமான்லாம் என்ன பிஸ்னஸ் பண்ணார்? அப்படி பார்த்தா நம்ம வீட்டில் சாமி ரூமில் யார் ஃபோட்டோ இருக்கணும்? டாடா பிர்லா இல்லை, அவங்க ஃபோட்டோ தானே வச்சுருக்கணும். ஏன் நம்ம ஒரு ராகவேந்தரர், ஒரு சாய்பாபா இந்த மாதிரி சாமியாருங்க ஃபோட்டோவாக வச்சுருக்குறோம் இல்லை? உண்மையான சந்தோஷம், உண்மையான இன்பம், அதாவது நம்ம எல்லோரும் இன்பத்தை தான் தேடுறோம், சுகத்தை தான் தேடுறோம். அந்த உண்மையான சுகம்ன்றது எங்கே இருக்குது? நாம் கும்பிட்றதுலே விஷயம் இருக்குது. நம்ம இந்த மகான்களெல்லாம் நோக்கி போகிறோம் பாருங்கள். எல்லாருக்குமே இப்போ ராகவேந்திரன்ற பேர் எல்லாருக்கும் தெரியும் தானுங்களே. இங்கே பக்கத்தில் புவனகிரி அவர் பிறந்த இல்லம். வள்ளல் பெருமான் இங்கே மருதூர் அவரோட பிறந்த இடம் இல்லையா? பாபாஜி பரங்கிப்பேட்டை இங்கே தான் பக்கத்தில், சும்மா ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில் தான். இப்போ இவங்கெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் நம்ம ஆளுங்க நம்ம ஊரில் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம் நமக்குள்ளார வருது தானே. அப்போ இயல்பாகவே நம்ம ஆன்மா நமக்கு இதன் மூலமாக ஒன்று அதெல்லாம் அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுதே நமக்குள்ளார சந்தோஷம் வருது தானுங்களே இல்லையா? மகான்களை நினச்சி பார்க்கும்போது நமக்குள்ளார நிச்சயமாக ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் வருதா? அப்போ இந்த சமயத்தில் எது சந்தோஷப்படுது? இந்த இடத்துல நம்மளுடைய உயிர் ஆன்மா என்ன நமக்கு தகவல் கொடுக்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சேர்த்து வச்சுக்கிறதுனால நமக்கு சந்தோஷம் இல்லை, எல்லாத்தையும் விட்டால் தான் சந்தோஷம். எல்லாத்தையுமே ஏன்னா விட்டவங்களை நினைக்கும் போது தானே அந்த சந்தோஷம் கிடைக்குது. இவங்க எல்லாருமே என்னதுங்க? எல்லாத்தையும் விட்டவங்க, இந்த உலக ஆசைகளை விட்டவங்க. இத்தனை காலமாக உலக ஆசையில் நம்ம வாழ்ந்தோம் தானுங்களே எல்லாருமே. நம்ம மூதாதையர்லேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம வரைக்கும் இந்த வயசானவங்களாம் பெரியவங்களாம் இருக்கீங்க. எல்லாருமே நம்ம ஆசைப்பட்டு ஓடி ஓடி தானே உட்காந்துருக்கோம். ஏதாவது சந்தோஷம் அனுபவிச்சோமா? நிம்மதியாக இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேங்க. இத்தனை காலமாக நான் பொருளாதாரத்தை நோக்கி ஓடினதுனால, நான் குடும்பம் வாழ்க்கை இப்படிலாம் ஓடினதுனால நான் ரொம்ப நிம்மதியாக ஆனந்தமாக நிறைவாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொல்கிறவங்க யாராவது கை தூக்க முடியுமா? ஏன்னா நிறைவு சந்தோஷம்தான். நான் என் கோயிலை நோக்கி ஓடி வரேன். தேய் மாத பூசண்டா ஓடுறா பிச்சின்னு ஓடுறான்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறோம்? இங்கே ஓடி வரோம் தானே. அப்போது ஒரு சித்த புருஷர் பாடுறாங்க. இந்த நம்முடைய இந்த ஒரு சின்ன அனுபவத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு சித்தர் பாடுறாங்க. அந்த சித்தர் பேர் பட்டினத்தார். அந்த சித்தர் பேர் என்னங்க? பட்டினத்தார். மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்வதெல்லாம் கேடுண்டு எனும்படி கேட்டுவிட்டோம். என்னது? மாடு கன்று மக்கள் என செல்வங்கள் இருப்பதாக மகிழ்வது இறுதியில் துன்பத்தில் முடியும் என்று உணர்ந்து விட்டோம். உணர்ந்துட்டோம் தானே? தெரிஞ்சிடுச்சு தானே?
எனவே மனமே நிலையற்ற இவற்றிற்காக மகிழாதே. நிலை இல்லாத இதுக்காக நீ என்ன பண்ணாத, திரும்ப திரும்ப அதில் தான் சந்தோஷம் இருக்குது, அதில் தான் இன்பம் இருக்குன்னு திரும்பவும் திரும்பவும் போய் மாட்டிக்காத. நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு வீடு இருக்கா, வாடகை வீடோ சொந்த வீடோ விட்டுருங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு வீடு போட்டுக்க ஒரு துணி இருக்கா. இங்கே இன்னும் கொஞ்சம் மோசமாகவே சொல்கிறாரு, கந்தை ஆடை இருக்குதான்னு கேட்குறாரு. நம்மக்கிட்ட ஒரு கிழிஞ்சி உடம்பை மறைக்கிறதுக்கு ஒரு கிழிஞ்சி போன துணியாவது இருக்குதா நம்மக்கிட்ட? நல்ல துணியாக நிறையா வச்சுருக்கோம், பீரம் முழுக்க நிறையா வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி சொல்கிறாங்க, கையில் திருவோடு இருக்குதான்னு கேட்குறாரு. ஓடு இருக்கா? நான் வீட்டில் தட்டே வச்சுருக்கேங்க. அப்போ என்ன ரொம்ப பணக்காரதான் இருக்கிற. இப்போல்லாம் நம்ம அதாவது இதில் இமயமலையில் கோவிந்த் லாமா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். அவர் பேசுகிறத சப்டைட்டில் மாதிரி போடுறாங்க. அவர் ரொம்ப துறவி, சுத்தமே ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க தான். ஆனால் அவர் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தாங்க இமயமலை பகுதியில். அவர் 6 மாதம் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவார். பனி மூடிடும். 6 மாதம் சாப்பாடு இல்லாமல் உள்ளே இருப்பாங்க. அவரை அடிக்கடி இடையில போய் ஒரு சில பேர்லாம் சந்திக்க போகிறாங்க. அதாவது பனி இல்லாத காலங்களில் சந்திக்கும் போது, நான் பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பாத்திரமாக இருக்குது. டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரம், சின்ன சின்ன பாத்திரம், அடுப்பு யாரோ வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நான் பெரிய பணக்கார ஆகிட்டேன்றார். நான் பெரிய பணக்கார ஆகிட்டதை பாருங்கள், எனக்கு அடுப்பெல்லாம் இருக்குது. அந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கறி பிடிச்சி போய் ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. அது பாத்திரமாகவே நீங்கள் கணக்கில் நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், உங்களுக்கே சிரிப்பாக வரும். அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பனி பிரதேசத்தில் எப்படி வீடு இருக்கும், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அது ஒரு துறவி இல்லையா, சும்மா மண்ணில் ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு பாருங்கள் எனக்கு கிடச்சிருக்குது அப்படின்றாரு. அப்போது ஓடு இருக்குதா உங்களுக்கு, வாங்கி சாப்பிட்றதுக்கு ஓடு இருக்கான்னு கேட்குறாரு. இருக்கா? வீட்டில் தட்டே இருக்கு. அடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் மந்திரம் ஓதுதல். நமக்கு கடவுள் கருணையினால் ஒரு பெரிய மந்திரமே, மகா மந்திரமே நமக்கு கிடைச்சிருக்கா? அதுக்கப்புறம் அடியார்களின் நட்பு. அடியார்களின் நட்பு இது போதுமேன்றார். இது போதுமே. மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்ததெல்லாம் கேடுண்டு எனும்படி கேட்டுவிட்டோம். இனி கேள் மனமே, ஓடுண்டு கந்தை உண்டு உள்ளே ஐந்தெழுத்தையும் ஓத உண்டு தோடுண்டு கண்டன் அடியார் நமக்கு துணையும் உண்டே. தோடுண்ட கண்டன் அடியார் நமக்கு துணையும் உண்டே. அடியார்கள் நமக்கு துணையாக இருக்காங்க. வாங்கி சாப்பிட்றதுக்கு ஓடு இருக்குது, வாங்கி சாப்பிட்றதுக்கு ஓடு இருக்குது, போட்டுக்க ஒரு கந்த துணி இருக்குது, போதுமேன்றார். பட்டினத்தார் என்ன கட்டியிருந்தாங்க? ஒரு கோமணம் தான் கட்டியிருந்தார். அதுவே அவருக்கு பாரமாக இருந்திருக்கு. உடை கோவணமே பாரம் என்று இருக்கின்றேன்றாங்க. அப்போ போட்டுக்க எனக்கு ஒரு கந்த துணி இருக்குது, வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு ஓடு இருக்குது, அடியார்களோட உறவு இருக்குது, இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு 5 எழுத்து மந்திரம் எனக்கு துணையாக இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் எனக்கு அப்படின்றான். நம்மெல்லாம் பாருங்கள், அவருக்கு மேலே எவ்வளோ. அப்படின்னா அவர் இருக்கிறதுலேருந்து நம்ம எந்த தரத்தில் இருக்கிறோம்? உலகியல் விஷயங்களில் 10,000 மடங்கு பெருசாக இருக்கிறோம் இல்லை? அவர் ஒரு துணியே பாரமாக வச்சுருக்காரு. நம்ம எவ்வளோ துணி வச்சுருக்குறோம்? பர்த்டேவுக்கு ஒன்று, பொங்கலுக்கு ஒன்று, ஏதாவது கல்யாணம்னு வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒன்று, எவ்வளவு வாங்கி வீடு ஃபுல்லாக அடுக்கி வச்சு போட்டுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அந்தளவுக்கு வீட்டில் துணி இருக்குது, பெரிய வீடு இருக்குது, வீடு நிறைய தட்டு இருக்குது, பாத்திரம் இருக்குது, அடுப்பு இருக்குது, கேஸ் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது, எத்தனை இருக்குது.
அப்போன்னா ஒரு பட்டினத்தாரை, ஒரு ஆண்டியை விட நம்ம எவ்வளோ பெருசாக இருக்கிறோம். அவர் பாருங்க, அந்த கந்தை இருக்குது, ஓடு இருக்குது, பஞ்சாட்சர மந்திரம் இருக்குது, அடியார் உறவு இருக்குது, போதுமேன்னு சொல்கிறார். நாம் போதுன்ற வார்த்தை சொல்கிறோம். வாயில் வருதா பாரு, வாயில் என்னைக்காவது வந்திருக்கா இது போதுங்க, இவ்வளோ எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் வாழறதுக்கு இவ்வளோ பெரிய வீடு கிடச்சிருக்கு. அந்த வீடு கட்டும்போது கூட பாருங்கள், நம்மளோட அளவை தாண்டி ஒரு 10 அடியாவது அப்படி வெளியில் வாசல் அப்படி நீட்டினாதான் நமக்கு அதில் ஒரு திருப்தி. கொஞ்சம் வெளியில் இருக்கிற ஒரு இடத்தையும் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆக்குபை பண்ணாதான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி ஒரு அர்த்தமாகுது. காய்கறி கடையில் அவன் கொடுக்குறவனும் என்ன பண்ணுவான், கொடுக்கறதுல கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாதான் அவனுக்கு திருப்தி, கொஞ்சம் சேர்த்து வாங்கினா தான் நமக்கு திருப்தி. ஒரு கருவேப்பிலையை கூட இல்லை, எதுலேயுமே பாருங்களேன் நம்ம வாழ்க்கை ஒரு நிறைவுத்தன்மை இல்லாமல் இருக்கு, நிறைவுத்தன்மையே இல்லாமல் இருக்கு. வள்ளல் பெருமான் வளம்னு எதை சொல்கிறார் தெரியுங்களா? வளம். தெய்வமணி மாலையில் பாடுறாங்க, எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின் பதம் என் உளம் ஓங்கி வளம் ஓங்க உய்கின்ற நாள் எந்த நாள்னு கேட்குறார். எல்லா உயிருக்கும் உறவாக இருக்கிறவர் யாருங்க? இறைவன். சர்வ ஜீவராசிகளுக்கும் உறவாக இருக்கக்கூடியவர் இறைவன். அந்த இறைவனுடைய திருவடியில் என் மனம் போய் பதியணுமா. எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின் பதம் என் உளம் ஓங்கி வளம் ஓங்க உய்கின்ற நாள் எந்த நாள். இறைவனோட திருவடியை நினச்சாதான் நமக்கு வளமே உண்டாகுன்றாங்க. இப்போ நம்ம வளமைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற எதுவுமே என்ன கிடையாதுங்க, வளமே கிடையாது. ஏன்னா வளம்னா என்னங்க, சந்தோஷமாக இருக்கணும்ல. வளமைன்னா என்னதுங்க, நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். வளமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம் இருக்கா? இருக்கா? எல்லாரும் சிரிக்கிறோம் இல்லை? அப்போ இத்தனை காலமும் நம்ம என்ன பண்ணிட்டோம், காலத்தை வளமே இல்லாத விஷயங்களை நோக்கியே ஓடி ஓடி காலத்தை வீணாக கழிச்சிட்டோம். ஆனால் பெரியவங்கள்லாம், வாழ்ந்த பெரியவங்கள், இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பெரியவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்க்கைன்றாங்க. எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்க்கைன்றாங்க. ஏன் இந்த வெளியில் இருக்கிற விஷயங்களை நம்ம பெருசாக நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை? சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்களே சொல்லுங்களேன். நிறைய காரு, நிறைய பங்களா, நிறைய சொத்து, பேர், இதெல்லாம் ஏன் வேண்டாம்? உங்கள் மனசுக்கு நீங்கள் யோசனை பண்ணி சொல்லுங்களேன். எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஏதோ நம்ம இங்கே இந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்திகளை பகிர்ந்துக்கணும்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன நான் பேசுகிற போகிறது? அருமையாக சொன்னார் பாருங்க, கைத்தட்டுங்க அவருக்கு. அவர் என்ன சொன்னாருங்க, எதுவுமே கூட வராது. எதுவுமே என்னதுங்க, கூட வராது. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே. எல்லாமே ஒரு கட்டத்திலே நின்று போயிடுது, எதுவுமே இல்லையே. இதுதான் கூட வருங்க, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது எதுலங்க? நம்ம செய்யக்கூடிய செயல் எதை, புண்ணியம் பாவம்ன்றது எதனால் வருதுங்க? புண்ணியமும் பாவமும் எதனால் வருது? என்னென்ன எதனாலெல்லாம் செய்கிறோம்? ஏம்மா? ஆசை. இல்லை, செயல்ன்றது எதனால் நடக்குது நம்மக்கிட்ட? ஒரு செயல் செய்யணுன்னா முதல்ல என்ன பண்ணணுங்க? நல்லதோ கெட்டதோ ஒரு செயல் செய்யணுன்னா முதல்ல என்ன பண்ணணும்?
யாருங்க? சிந்தனை செய்யணும், முதல்ல நினைக்கணும். அப்போ நினைக்கிறதுக்கு என்ன வேணுங்க? மனம். முதல் நம்ம பாவமோ புண்ணியமோ வர்றதுக்கு முதல் ஆதாரம் எதுங்க? மனம். அடுத்தது மனசில் நினச்சிட்டோம், அது அடுத்த செயல்பாடாக என்னவா மாறும்? என்ன செயல்பாடாக வரும்? பேச்சு, வாக்கு. பேச்சில் முதல்ல வந்து பேச்சில் தான் ஆரம்பிக்கும். பிரச்சனையே இதில் ஆரம்பிக்குங்க, சாதாரணமாக பேச்சில் தான் ஆரம்பிக்கும். அப்போ வாக்கு முதல்ல, மனம், அதுக்கப்புறம் வாக்கு, மூன்றாவதாக தேகம், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனில் இறங்குவோம் இல்லையா? மனம், வாக்கு, காயம். வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, அருள் நெறியில் சொல்கிறாங்க, இந்த நமக்கு வந்து பாவ புண்ணியங்கள் எதனால் வந்து அடைகின்றன அப்படின்னு சொல்லும்பொழுது எதனால் வந்து அடையுதுன்னு சொல்கிறாங்க? மனம், வாக்கு, காயம். இந்த 3 நாள் தான் பாவமும் வருதாமா புண்ணியமும் வருதாமா. அப்போ நினைக்கிறத எப்படி நினைக்கணும்? நம்ம நினைக்கிறது ஃபுல்லாகவே அதுவாக தான் இருக்குது இல்லை? நல்லது நம்ம மனசில் வருதா? ஏதோ ரொம்ப ரேராக என்ன பண்ணோம், அந்த எண்ணங்கள் உருவாகும். அது கூட நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டீங்க, அதாவது ஒருத்தருக்கு நீங்கள் செய்யணுன்ற எண்ணம் வரும், அது என்ன நாளைக்கு தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷத்துலேருந்து அதை தடுக்கிறதுக்கான எல்லா எண்ணங்களும் வரும். என்னத்துக்கு அவனுக்கு போய் தந்துக்கிட்டு, ஏன் அவங்க கொஞ்சம் முயற்சி செய்யட்டுமே, அவங்க செஞ்சுட்டு போட்டோம், என்கிட்ட காசு இல்லையா, பின்னாடியே வந்து அடுத்தது மறுநாள் எந்திரிக்கும் போது செய்யவே வேண்டான்ற எண்ணமும் பின்னாடியே வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம மனசில் எண்ணங்கள் இருக்குது. அப்போது எண்ணத்தில் எப்படி இருக்கணும்? பேச்சு பேசுறதுல எப்படி இருக்கணும்? பேசுறதுல எப்படி இருக்கணும்? செய்கை, நம்ம செயல்பாடு, ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும்போது, நம்ம பார்க்கும்போது, செய்கைன்னா வெறும் உடம்புன்னா வெறும் நடக்கிறது கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, செய்யறது கை மட்டும் இல்லை. பார்க்கறதுல எப்படி பார்க்கணும், கேட்கறதுல எப்படி கேட்கணும், முகறதுல எப்படி முகரணும், சாப்பிட்றதுல எப்படி சாப்பிட்ணும், பேசுறதுல எப்படி பேசணும். உள்ளே தள்ளுறது வெளியில் தள்ளுறது 2 சொல்கிறார் ஐயா. உள்ளே தள்ளுறதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும், வெளியில் தள்ளுறதுலேயும் கவனமாக இருக்கணுன்றார். வாய்க்கு மட்டும் 2 விஷயம் வருது, கண்ணுக்காவது ஒன்று தான், காதுக்காவது ஒன்று தான், மூக்குக்காவது ஒன்று தான், இந்த கை காலுக்காவது ஒன்று தான். ஆனால் வாய்க்கு மட்டும் 2. வாய்க்கு மட்டும் உள்ளே தள்ளுறதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும், வெளியில் தள்ளுறதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்கிறாங்க. அப்போ தேகத்துக்கு தான் கொஞ்சம் அதிகமான வேலையாக இருக்குது, உடம்புக்கு தான் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் அதிகமாக நேரம் ஒதுக்கி செய்ய வேண்டியது. நம்மெல்லாம் இதுக்கு நேரம் இல்லைன்னு ஏன் சொல்லிகிட்ருக்குறோம்? கூடவே வராத விஷயங்களுக்காக நம்ம நேரம் ஒதுக்கிடுறோம். கூடவே வராத விஷயங்களுக்காக அதிகப்படியான நேரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்னும் கேட்டிங்கன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன், இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம் உருவாக்குனது தானே. சிலந்திக்கு அது கட்டின கூட்டில் தான் சாவு. சிலந்தி தன்னோட எச்சில்லம் தான் கூடு கட்டுது, ஆனால் மரணமும் அதுக்கு எதில்லைங்க, அதுலேயே தான். அதை மாதிரி நாம்ளே உருவாக்கி வச்ச ஒரு சில விஷயங்களுக்குள்ளார நாமளே மாட்டி நாமளே என்ன பண்ணிடுறோம்? இறந்து போயிடுறோம். அது சும்மா ஒரு சமுதாய செயல்பாட்டுக்காக ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணது? உருவாக்கி வச்சது. காலப்போக்கில் அதுவே நமக்கு யமனா நாம் தோண்டி வச்ச குழியில் நாமளே உழுந்து என்ன பண்ணிடுறோம்? இறந்து போயிடுறோம். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் கடவுள் வந்து நமக்கு மனம் அப்படின்ற ஒன்றை கொடுத்துருக்கிறார். இந்த மனதை கொண்டு ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஒரு அரை மணி நேரமாவது உக்காந்து நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம இவ்வளோ பெருசாக எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, ஏன் நம்ம வாழ்க்கையில் நிம்மதின்ற ஒன்று
இல்லாமல் இருக்குது, நிம்மதியாக அடையிறதுக்கு, சந்தோஷமாக வாழறதுக்கு என்ன வழி, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இன்னும் கேட்டிங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க கோயிலே அதுக்காக தான்வாங்க. கோயில்ன்றது எதுக்காக அப்படின்னா அங்கே போய் உட்காந்து 10 நிமிஷம் உட்காரணும்னு சொல்லுவாங்கல்ல, தேங்காய் பழம் சாப்பிட்றதுக்கு இல்லை. அங்கே போய் உட்காந்து நம்மளை பற்றி நாம் யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா வீடுன்னா அது அந்த வேலை அது முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், வேறு செயல்பாடுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குன்றதுனால தான் பெரியவங்க அந்த காலத்தில் பிளான் பண்ணி அவ்வளோ பெரிய ஆலயங்கள் உருவாக்கிலாம் வச்சாங்க. ஆனால் எல்லாமே இன்றைக்கி தலைகீழாக மாறிப்போச்சு. அதை பற்றி நமக்கு சொல்லவும் ஆள் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போக போக ஒரு பலவேறு பூட்டுகளை போட்டு வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க, பயங்கரமான பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க, லாக் போட்டாங்க, உண்மையை தெரிய ஒட்டாமல் மறைத்து விட்டார்கள். எதுக்காக ஆலய வழிபாடு அப்படின்றதெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க வள்ளல் பெருமான், அது எல்லாத்தையும் உடைச்சி உண்மையான ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னமும் கூட மறைப்பு உண்டாகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம இப்போ கோயிலை மட்டும்தான் மாற்றிருக்கிறோம். பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக ஜோதி பார்க்க வந்திருக்கோன்னு வரோம். இது என்னதுன்ற கேள்வி இன்னமும் நம்ம யாருக்குமே வரவே இல்லை. இது ஏன், இது எதுக்காக வித்தியாசமாக மற்ற கோயிலெலாம் இப்படி இருக்கும்போது இது ஏன் 8 கோணத்தில் இருக்குது? 8 கோணத்தில் இருக்கிறதுனாவே யாராவது எண்ணி பார்த்துருக்கோமா? எத்தனை பேருங்க எண்ணி பார்த்துருக்கீங்க? பாருங்கள், மற்ற பேர் எண்ணவே இல்லை. அதான் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னாங்க. நினச்சி பார்க்கணும். எண்ணுதல்னா என்னதுங்க? நினச்சி பார்க்கணும். அதை கண் போல பாதுகாக்கணுன்றாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். நினச்சி பார்க்கறதுக்கு தான் நான் மனசே கொடுத்துருக்கிறாரு. அப்போ அங்கே போகிறீங்க, எதுக்காக இந்த மாதிரி சங்கிலியை போட்டு வச்சுருக்காங்க? அதை கேட்க வேண்டியவிட்ட கேட்கணும். வேறு யார்கிட்ட கேட்டிங்கன்னா கழுத்தில் போட்டுக்கோ உடம்பு சரியாயிடும் சொல்லிடுவாங்க. மாற்றி சொல்லி விட்ருவானுங்க. யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அங்கே ஏன் வேல் கொம்பு மாதிரிலாம் வச்சுருக்காரு, சுற்றி வேல் கொம்புலாம் வச்சுருக்காங்க. உள்ளே ஏன் 3 கதவு இருக்குது? இதில் சிற்சபைன்னு ஒன்று வச்சுருக்காரு, பொற்சபைன்னு வச்சுருக்காரு. சாதாரண கோயிலில் இருக்கிற மாதிரிலாம் இல்லையே. இது என்னது இது? எங்கே கொடி மரத்தை காணோம், எங்கே நந்தியை காணோம், எங்கே ஐயரை காணோம், ஏன் பழம் பூப்பழம் வெத்தலை பார்க்கலாம் படைக்கவே இல்லை. இது என்ன சாமி கோயில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? கேள்வி நமக்குள்ளார பிறக்கணும். அதான் நம்ம எல்லாருமே என்னது, ஏதோ வள்ளலாறு அங்கே ஜோதி, ஏதோ அங்கே போனால் இது சரியாகும் அது சரியாகும் ஏதோ சொல்லி விட்ருக்காங்க. அதை நம்பி தான் நம்ம இங்கே வந்திருக்கோமே தவிர, இங்கே வள்ளல் பெருமான் உண்மையாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம யாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படலை. அதுதான் உண்மை. வள்ளல் பெருமான் சொல்லிட்டாங்க, இது வள்ளல் பெருமான் மேலே தப்பு கிடையாது, அந்த ஞான சபை மேலே எந்த குற்றமும் கிடையாது. கேள்வி கேட்காத நம்ம மேலே தான் குற்றம். கேள்வி கேட்காத நம்ம மேலே தான் குற்றம். கடந்த மாதம் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் படுற கஷ்டத்துக்கெல்லாம் நாம் தான் காரணம் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக வள்ளல் பெருமான் எடுத்து முன் வச்சுருக்காங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வேறு மாதிரியான தேகங்கள்லாம் இருக்குது, ஏன் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஏன் ஒருத்தர் நோயோடு இருக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் இருக்குது, ஏன் ஒருத்தவங்க ஊனமாக பிறக்கிறாங்க, இப்படிலாம் பலவேறு கேள்விகள் நமக்குள்ளார இருக்கும். அதுக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, இயற்கை இது இயற்கை போல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு பார்த்தோம்னா, இயற்கைனா என்னன்னு சொல்கிறார். இயற்கைக்கு வள்ளல் பெருமான் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார், வரையறை கொடுக்குறாங்க. எக்காலத்திலும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருத்தல் வேண்டும். எக்காலத்திலும் வேறுபடாமல் ஒரே தன்மையாக இருக்கிறதுக்கு பேர் தான் இயற்கை.
அப்போ நாம் இயற்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த மரம் செடி கொடி மலை அருவி காடு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுவே இயற்கை கிடையாது. ஏன்னா எக்காலத்திலும் ஒரு தன்மையாகவே இருக்குங்க. விதையாக இருக்குது, செடியாக இருக்குது, மரமாக இருக்குது, பெருசாகுது, ஒரு கட்டத்தில் அப்படி இலையெல்லாம் உதிர்ந்து போய் காஞ்சி போய் பட்டு போய் செத்து போயிடுது. நமக்கு எப்படி கருவில் உருவானோம், ஒரு குழந்தையாக வரும், ஒரு சின்ன ஒரு பாலகனாக இருக்கும், அப்புறம் வாலிபனாக மாறுறோம், வயோதிகனாக மாறுறோம், கடைசியில் இறந்து போயிடுறோம் பாருங்கள். அதே மாதிரி அதுக்கும் நடக்குது. அப்போ அது இயற்கையா? ஆனால் இயற்கைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க ஐயா? வள்ளல் பெருமான் என்ன வரையறை கொடுக்குறாங்க? எக்காலத்திலும் வேறுபடாமல் ஒரு தன்மையாய் இருத்தல் அப்படின்றார். அப்படி இயற்கைன்றது இயற்கை ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வேறு வேறு குறையுடைய பொருள்களை உருவாக்குமா? இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா படிக்காத பசங்களையா உருவாக்குங்க? ஒரு ஆசிரியர் நல்லா படிச்சிருக்காருப்பா, அவர்கிட்ட படிக்கிற பசங்கள்லாம் மக்கா இருக்கிற பசங்களாவா இருப்பாங்க? எப்படியாவது என்ன பண்ணணும், எந்த வித முயற்சி செஞ்சாவது ஒரு மக்கா இருக்கிற பையனை கூட பாஸ் பண்ணுற அளவுக்கு உயர்த்தி விடுவார் தானே. அப்படி இருக்கும்போது இயற்கைன்றது எக்காலத்திலும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் ஊனமாக இருக்கிற ஒரு உடம்பையும் நோயோடு இருக்கிற ஒரு உடம்பையும் ஏழ்மையோடு இருக்கிற ஒருத்தனையும் படைக்குமா? அப்போ அந்த வார்த்தை அடிபட்டு போச்சு. அப்படி ஒரு தன்மையாக இராமல் பல வேறு வகைப்படுதலால் இயற்கை அல்லவென்றும். சரி, கடவுளோட சம்மதம் போல கடவுள் இச்சை அப்படி இருக்குது, கடவுளோட விருப்பம் அது மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஊனமாகவும் ஏழையாகவும் வறுமையிலையும் நோயோடவும் அப்படிலாம் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கடவுள் கருணையும் நீதியும் உடையவராதலின். கடவுள் எப்படிப்பட்டவருங்க? கருணை வாய்ந்தவர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. அதுக்கு வள்ளல் பெருமான் கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுங்களா? அநேக பேர் அநேக விளக்கம் கொடுப்பாங்க. வள்ளல் பெருமானே விளக்கம் கொடுத்துட்டார். பெரிய தயவுடைய அறிவுன்ட்டார். பெரிய தயவுடைய அறிவு, அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவு அப்படின்ட்டார். ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவு. சரி, அதை இன்னும் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கால் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம், அவ்வளோதானே. ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக இருக்காது. கை இல்லையா அப்படி இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். உங்கள்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னா இருக்குன்னா இல்லைன்னு சொல்லுவோம், இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா என்ன வரும்? பயங்கரமான கோபம் வந்துடும். ஐயோ, அப்போ அறிவுன்றது எப்படி என்ன சம்மந்தப்பட்ட விஷயங்க அது? இப்போ கை இருக்கா கால் இருக்கான்னு கேட்டால் கூட நமக்கு கோபம் வராது, அது ஒரு அவமரியாதையாகவும் நம்ம நினைக்க மாட்டோம். பணம் இருக்கா இல்லையான்றதை கேட்டால் கூட அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா சம்பாதிச்சிக்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணோன்னா சம்பாதிக்கலாம். அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணோம்? யாரை பார்த்து என்ன வார்த்தையாக கேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? சண்டைக்கே போயிடுவோம்ல. இப்போ அறிவுன்றது தன்மானம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், தன்மானம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அறிவுன்னா என்னதுங்க? அறிவுன்னா என்னது? இப்போ கால் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் என்ன பண்ணலாம்? எப்போ கோபம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆவணங்கள் காட்டி நிரூபிக்க முடியாத விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு கோபம் வந்துடும். ப்ரூஃப் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதுக்கு டென்ஷன் ஆகிடுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட அதுக்கு என்ன கிடையாது, ஒரு ஆதாரம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு கால் இருக்கா, இல்லையா அவங்ககிட்ட கால் இல்லையா, என்ன நீ சொல்ல வரத பார், என் சொந்த காலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு காலை காமிக்கலாம். சொந்த காலில் நிற்கிறோன்ட்டு என்னோட காலை காமிக்கலாம். கவனம் இங்கே இருக்கட்டும், அங்கே ஏதோ ஒன்று நடக்கட்டும். கால் இருக்கா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ணலாம்? காமிச்சு ப்ரூஃப் பண்ணலாம். கை இருக்கா இல்லையான்றதை காமிச்சு ப்ரூஃப் பண்ணலாம். பணம் இருக்கா இல்லையான்றதை காமிச்சு ப்ரூஃப் பண்ணலாம். அறிவு இருக்கா இல்லையான்றதை என்ன பண்ண முடியாது?
அப்போ அதுக்கு என்னங்க ஆவணம்? எல்லாம் அமைதியாக உட்காரலாம், பேசக்கூடாது, நடுவில் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது, சைலண்ட்டாக போய் உட்காந்துருங்க. அறிவு இருக்கா இல்லையான்றத எப்படிங்க ப்ரூவ் பண்ணுறது? யாருக்காவது அதுக்கு விடை தெரியுமா? ஏயா? குணம். ஒரு ஐயா பதில் சொல்லிட்டாரு, இருந்தாலும் யாரும் சரியாக காதில் வாங்கலை, கொஞ்சம் தயங்கி சொல்லிட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. நல்லா அதெல்லாம் உறக்க சொல்லணும். புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கும் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசனை பண்ணி பதில் சொல்லுங்கள். ஒருத்தருக்கு அறிவு இருக்கா இல்லையான்றத எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்லை உங்களுக்கே எனக்கு அறிவு இருக்குது அப்படின்றத எப்படி நம்ம நிரூபிப்போம்? குணம். வேற இது வரைக்கும் யோசிச்சிருப்போமா? அறிவு இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சிருப்போமா? ஒருத்தருக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன்னா அறிவுன்னா நம்ம என்ன நினச்சிட்டோம், ஸ்கூலுக்கு போய் இந்த மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ், இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் படிச்சுட்டு இப்போ செய்யுள்லாம் எழுதுகிறாங்க, கவிதையெல்லாம் எழுதுகிறாங்க, ஒரு பாலம் கட்டுறாரு, ஒரு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அறிவுடையவங்கள் நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா? இதை தான் நம்ம அறிவுன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். ஆனால் உண்மையாக அறிவுன்றது எப்படிங்க? திருக்குறள் படிச்சிருந்தா பட்டுன்னு அடிக்கலாம். இல்லை இல்லை தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்போ சொன்னோம்னா டக்குன்னு பிடிச்சிடுவீங்க பாருங்களேன். அறிவினால் ஆகுவதுண்டோ, அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அப்போ யார் ஒருவர் பிற உயிர்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுகின்றார்களோ, எண்ணி அதை துடைக்க முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் அறிவுடையவர்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? நம்ம சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அப்போ உண்மையான அறிவுடையவங்க யாருங்க? யார் ஒருத்தவங்க இன்னொரு உயிர் துன்பப்படும் போது ஓடி போய் அதுக்கு உதவி செய்கிறாங்க. ஐயோ அது பதட்டம், அதாவது எனக்கே நேர்ந்த மாதிரி, எனக்கு ஒரு ஆபத்து நேர்ந்துட்டால் எனக்கு யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன்ல, எனக்கு எப்படி எப்படியெல்லாம் உதவி செய்யணும்னு நான் எதிர்பார்ப்பேன்ல, அந்த மாதிரி இன்னொரு உயிருக்கு துன்பப்பட்டு இருக்கும்போது அதுக்கு போய் நம்ம செய்யணுமா? அவங்க தான் அறிவுடையவர்கள்னு யார் சொல்கிறாங்க? அதுதான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதிக்கு சொல்கிறார், பெரிய தயவுடைய அறிவு, பெரிய தயவுடைய அறிவு. இப்போ நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்குதான், ஆனால் அந்த அறிவு என்ன பண்ணுது? இப்படிலாம் அடுத்தவங்கள மோசம் பண்ணலாம், அடுத்தவனை எப்படி காலவாரி விடலாம், அந்த மாதிரி தான் நம்ம மனசு வஞ்சம், சூது இதுக்கெல்லாம் வேலை செய்யுது, நல்லாவே டெக்னிக்காக வேலை செய்யுது. அந்த வகையில் கடவுள் பார்த்திங்கன்னா கருணையும் நீதியும் உடையவர். அவர் போய் ஒருத்தரை வந்து குறைவுடையவரா, ஊனமா, கேன்சர்லேயும் மாரடைப்புனாலையும் இந்த மாதிரிலாம் வர மாதிரிலாம் செய்வாரா? பெரிய தயவுடைய அறிவாக இருக்குது. அடுத்தவங்க துன்பத்தை கண்டால் இறங்கி போய் உதவி செய்யக்கூடியது அந்த மாதிரி அறிவு அது. ஐயா வந்து திருவடி புகழ்ச்சியில் எழுதுவாங்க, அன்பர் பொதிசோர் அருந்த முன்னிருந்து பின் நடக்கும் பதம் சொல்லுவாங்க. அப்பர் சுவாமிகள் வந்து உழவார பணி செய்து போயிட்டுருக்கும்போது சாப்பிடாமல் போகிறாராமா. இன்னொரு கோயில் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி போகிறாராமா. இறைவன் என்ன பண்ணாராம், அடியவருக்காக சாப்பாடு பாத்திரத்தை தூக்கிட்டு அவரை முன்னாடி நடக்க விட்டு இவர் பின்னாடி நடந்து வந்தாராம். முன்னிருந்து பின் நடக்கும் பதம். இன்தொண்டர் பசியற கச்சூரின் மனைதோறும் இரக்க நடை கொள்ளும் பதம். திருக்கச்சூர்னு ஒரு இடம் இருக்குது, ஊர். அந்த ஊரில் சுந்தரர் பெருமான் வந்து உழவார பணி செஞ்சிட்ருக்காங்க. அவரும் பசியோடு சுற்றிட்டுருக்கார்.
இறைவனுக்கு தொண்டு செய்யணுன்ற எண்ணத்தில் தன் பசியும் மறந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு ஓடிட்டு இருக்கார். இறைவன் இறங்கி வந்து ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்து கொண்டு போய் இரக்கம்னா என்னது, தர்மம் கேட்டு உணவு வாங்கி தர்மம் கேட்டு அவருக்கு கொண்டு போய் உணவு கொடுத்தாராமா. இப்படி அடியவர்களுக்கு உயிர்களுக்குன்னா இறங்கி ஓடி வரக்கூடிய ஒன்று, அது வந்து குறையுடைய ஒரு தேகத்தையோ குறையுடைய ஒரு வாழ்க்கையோ படைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப தெளிவாக கொடுக்குறாங்க. நம்ம என்ன கடவுள் வழிபாடு செய்கிறோம், ஆனால் கடவுளை பற்றி ரொம்ப தப்பாகவே நினச்சின்னு இருக்கிறோம். கடவுள் சாமியை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்கோம், உண்மையை தெரிஞ்சிக்காம. கடவுள் கருணையும் நீதியும் உடையவராதலின் எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு தன்மையாக சுக அனுபவங்களையே அடைவிக்க வேண்டும். அவர் சுக அனுபவத்தை அடைவிக்கிறதுக்காக தான் திருநடனமே செய்கிறார். நடராஜ பெருமானோட திருநடனம் இருக்கு பாருங்க, அது 3 விதமாக சொல்லுவாங்க. ஊன நடனம், என்னதுங்க, ஊன நடனம். அடுத்தது ஞான நடனம். ரெண்டாவது என்னதுங்க, ஞான நடனம். மூணாவது ஆனந்த நடனம். ஊன நடனம் அப்படின்னா நம்மளை போல தாழ்ந்த கதியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை மேலேற்றுவதற்காக கூடவே துணையாக இருந்து, அதாவது குரு வடிவம் தாங்கி துணையாக இருந்து நம்மை வழிநடத்தி மேய்த்து கொண்டு போய் என்ன பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கு தள்ளி விடுறது. அடுத்த கட்டத்துக்கு போன பிறகு ஞான உபதேசங்கள் நடக்கும். அந்த இடத்துல அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக அங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளிருந்தோ வெளியிருந்தோ நமக்கு உபதேசங்கள் வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கறதுக்காக திருநடனம் புரிஞ்சிட்ருக்காரு, ஆனந்த நடனம். இப்படிப்பட்டவர் போய் என்ன பண்ணுவார், யாருக்காவது துன்பம் கொடுப்பாரா, துன்ப வாழ்க்கையை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார். அப்படி அடைவிக்காமையால் கடவுள் இச்சை அல்லவென்றும். அப்போது இயற்கை அல்ல, கடவுள் இச்சையும் அல்ல. இயற்கையும் கிடையாது, கடவுள் இச்சையும் கிடையாது. அப்படின்னா வேற யாரால அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது முன் ஜென்மத்தில் வந்து நாம் வந்து ஆசைப்படுவோமா, நான் வந்து இப்படிலாம் பிறக்கணும், இப்படிலாம் நான் கஷ்டப்படணும், அப்படிலாம் ஆசைப்படுவோமா. அப்படி ஆசைப்படுறதுனால தான் நமக்கு இப்படி ஒரு தேகம்லாம் கிடச்சிருக்குன்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம நினச்ச மாதிரியா வாழ்க்கை நடக்குது. நான் இப்போ ஆசைப்பட்றேன், இன்றைக்கே நான் வந்து என்ன ஆகணும், மரணமில்லா பெறுவாய், அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே மறைஞ்சு போயிடணும். நடக்குமா? அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? இப்போ நாம் நினச்சது தான் இங்கே எல்லாமே செயல்படுதுன்னா அதான் நடக்க மாட்டேங்குது இல்லை, அதுவும் அல்ல. அப்போது நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இயற்கையும் இல்லை, கடவுள் சம்மதமும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அப்போ இத்தனை பேதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க, கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அனுபவிக்கும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மலவாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதி மலவாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல பல தேக போகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் பிரமாணித்து அறிய வேண்டும். முதல்ல மனுஷ தேகன்னு ஒன்று வந்துச்சு பாருங்க. அப்போவே இறைவன் ஏன் அந்த தேகத்தை படைச்சாராமா, தன்னுடைய இன்பத்தை அடைந்து ஆன்மாக்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து இந்த மனுஷ தேகத்தை உருவாக்கினாராமா முதல்ல. ஆனால் நாம் முன் பிறவிகள்லாம் புல்லாகி பூடாயெல்லாம் பிறந்திருந்த பாருங்க, அந்த மல வாசனைகள் நமக்கு இருந்து நம்மளை அந்த முயற்சிக்கு போக விடாமல் திரும்ப கீழே பிடிச்சி இழுத்து விட்டுருச்சு. நாமளும் அறியாமையினால், அறிவில்லாமல் நாம் சாப்பிட்றது, தூங்கிறது, இனவருத்தி பண்ணுறது, இந்த மாதிரியான உலக போகங்கள்லேயே நம்ம உழன்று மேல் விஷயங்களை அனுபவிக்காமல் நம்ம முயற்சி தவறிட்டோமா. அதனால் வேண்டிதான் என்ன பண்ணிடுச்சு, அடுத்தடுத்த பிறவிகளில் வேறு தேகங்கள் உண்டாச்சுன்றார். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க,
நாம் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்னது? இறை இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்யாமல் இந்த உலக இன்பங்கள்லேயே உழன்றதான் இதுதான் காரணம். அதாவது மனுஷ தேகம் கிடைச்சும் உலக விஷயங்களை அனுபவிக்கிறது ஓரறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும் எல்லாமே அனுபவிக்குது. சாப்பிட்றது, தூங்கிறது, இனவிருத்தி பண்ணுறது. ஏன் இன்னும் கேட்டிங்கன்னா, சந்ததி விருத்தினால என்ன தெரியுங்களா? சந்ததி விருத்தி. சந்ததி விருத்தின்னா என்னது? ரொம்ப முக்கியமான இடம் அது. இதெல்லாம் யாருக்குமே தெரியல, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஒரு ஆடு குட்டி போச்சுன்னா குட்டி போடும். அது என்ன குட்டி போடும்? ஆட்டுக்குட்டி தானே போடும். அந்த ஆட்டுக்குட்டி தானே போடுங்க. உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லை இந்த கேள்வி கேட்டான்? ஆடு இல்லை, கடைசியில் நீங்கள் யோசிப்பீங்க பாருங்கள். ஆடு என்ன பண்ணுது? ஆட்டுக்குட்டி போடுது. அந்த ஆட்டுக்குட்டி என்னமா வளரப்போகுது? ஆடாக தான் வளரப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லையே. சத்தியமா? ரைட்டு ஓகே. ஒரு மாடு கன்று தான் போடும். அதுவும் என்ன ஆக போகுது? ஒரு வாழை மரம், ஒரு வாழைக்கன்றை தான் ஈன போகுது. ஒரு வாழை, ஒரு பூவன் வாழையோ இல்லை பேயன் வாழையோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாய் வாழைக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பண்புகளும் எதுக்கிட்ட இருக்குங்க? இந்த கன்றுக்கிட்டையும் இருக்கும் தானே, இல்லையா? ஒரு மனுஷன் குட்டி போடுறான், மனுஷனாவா இருக்குது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆனால் இதில் பாருங்கள், கொஞ்சம் நம்ம 2 விதமாக யோசித்து பார்க்கணும். 2 இருக்குது. ஹிட்லரும் இதே மனுஷ தேகம்தான். இந்த கடைசி வள்ளல் பெருமானும் இதே மனுஷ தேகம்தான். மனுஷ தேகத்தில் மட்டும் என்ன கிடையாதுங்க, ரொம்ப வித்தியாசமானது. வாழை மரம் வாழை மரமாக தான் இருக்கும், ஆடு ஆடாக தான் இருக்கும், மாடு மாடாக தான் இருக்கும். ஆனால் மனுஷனை மட்டும் என்னன்னே சொல்ல முடியாது. மனுஷனை மட்டும். அப்போ சந்ததி விருத்தின்னா என்னது? இது எதனால் இந்த ஹிட்லரும் வள்ளல் பெருமானும் உருவானாங்க? என்ன காரணம்? ஒரு பக்கம் கர்மா அப்படின்னு சொன்னாலும் கூட சந்ததி விருத்தியினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பை நம்ம குழந்தைக்கு ஊட்டி வளர்க்கணும். அதுதான் சந்ததி விருத்தி. சும்மா குழந்தை பெற்றுக்கிறதில்ல. அப்படி பார்த்தா பண்ணி கூட தான் 10 குட்டி போடுது, இல்லை நம்மளை விட அதிகமாக பெற்று போடுது இல்லை? அப்போ எது சந்ததி விருத்தியினுடைய நோக்கம் என்னங்க? நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குருமார்கள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க. திருமணமும் பண்ணி வாழ்ந்தாங்க. நம்ம அகத்தியர் இவங்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் தன் துணையாக இருந்தாலும் கூட எப்பொழுது ஒரு குழந்தையை ஈண்டெடுப்பாங்கன்னா, தன்னுடைய இந்த கலையை, யோக கலையை தான் சமாதியான பிறகும், தான் மறைந்த பிறகும் அந்த கலை தொடரணும், இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும். அதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க? ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு தான் ஒன்று சேர்ந்தாங்க. வேறு எதுக்காகவும் இல்லை, வேறு எந்த ஆசையுமே அவங்களுக்கு கிடையாது. இதுதான் சந்ததி விருத்தி. இதான் ஆதியில் அப்படி தான் இருந்துச்சு. ஆதியில் போக 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 அது வேறு மாதிரி மாறிடுச்சு. மிருகத்தை விடவும் இன்றைக்கி கீழான நிலைமையில் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ மற்ற ஜீவராசிகளுக்கும் இந்த மனுஷ தேகத்துக்கும் உள்ள வித்தியாசமே என்னென்னா, மற்ற ஜீவராசிகள் விஷயத்தில் எல்லாமே சரியாக எல்லாமே முடிஞ்சாச்சு. 5 புலன் வேலையும் நடந்தாச்சு. சாப்பிட்டது, தூங்குறது, இனவிருத்தி பண்ணது, டிஃபெண்டிங் அதாவது சண்டை போட்டுக்கினது. ஆடு மாடு எல்லாமே என்ன பண்ணுது? தன்னோட வாழ்வாதாரத்துக்காக போராடிக்குது. ஒரு நாய் இன்னொரு நாயை அந்த தெருவுள்ளார வர விட மாட்டேங்குது. அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நாமளும் அதே பிரச்சனை தானே பண்ணிகிட்ருக்குறோம். நாய் தெரு சண்டை போடுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நாட்டுக்கு நாடு சண்டை போட்டு கிடக்குறோம். எங்கள் வீட்டில் நீ வந்துட்டியா, உங்கள் வீட்டில் நான் வந்துட்டேனா? இந்த பூமியே யாருக்குமே சொந்தம் கிடையாது. சும்மா நம்ம என்ன ஆகுதுங்க, இங்கே வாழ்ந்து நாம் அனுபவங்களை பெறுவதற்காக,
அனுபவங்களை பெறுவதற்காக இந்த பூமி நமக்கு ஒரு உபகார கருவியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து நமக்கு சொந்தம்னு கிடையாது. இங்கே எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. அதனால தான் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு ஒன்று வச்சாங்க. எது வீடுங்க? முக்தி சித்தி நிலை தான் நமக்கு சொந்த வீடு. முக்தி சித்தி நிலை தான் முக்தி பேரு. இந்த பிறவியை கடந்த ஒரு நிலை இருக்குது பாருங்க. இப்போ வள்ளல் பெருமானில் அடைஞ்சிருக்காரு பாருங்க. அதுதான் வந்து நிரந்தரமான ஒரு வீடு. இங்கே வந்து நிரந்தர வீடு கிடையாது. இந்த பூமின்றது ஒரு சத்திரம். பூமின்றது ஒரு சத்திரம். சத்திரம்னா என்னதுங்க? பொதுவாக நம்ம சத்திரம் சாவடிலாம் சொல்லுவோம்ல. சத்திரம்னா என்னதுங்க? வருவாங்க, ஓய்வு எடுப்பாங்க, ஒரு உணவு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க இல்லையா? அப்படி தான் நம்ம எல்லாம் இருக்கோம். எங்கள் தாத்தா வந்தாங்க, தங்கினாங்க, உணவெல்லாம் அருந்தினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் போயிட்டார். என் அப்பா இருந்தார், வந்தார், தங்கினார், வேலைகள்லாம் பண்ணார், போயிட்டார். இப்போ நான் இருக்கிறேன், வந்தேன், ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்கிறேன். நான் ஒரு நாள் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இவ்வளோ தான். நம்ம எல்லாருமே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு சத்திரம் மாதிரி தான் இது. இந்த பூமின்றது இங்கே வந்து நமக்கான சொந்த இடம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்னங்க நீங்கள் என்ன ஒரு 25 ஏக்கரு 25 ஏக்கர்ன்றேன். நம்ம வீட்டோட அளவு என்னங்க இருக்கும்? ஒரு நார்மலாக சொல்லுங்களேன். ஒரு குடும்பத்துக்கு ஆன வீட்டோட அளவு ஐயா 5 சென்ட்டு 6 சென்ட்டு அது மாதிரி வச்சுக்கோங்களேன். 5 சென்ட்டு 6 சென்ட்டுக்கே நம்மளுதுன்னு சொல்லி போராட்டின்னு கிடக்கிறோம். அது நம்ம சொத்துன்னு சொல்லி கிடக்கிறோம். ராஜராஜ சோழன், நெப்போலியன் இவங்கெல்லாம் நாடாக என்னோடதுன்னு கொண்டாடினாங்கல்ல, வென்றாங்கல்ல. எங்கே அவங்க? இப்போ அந்த இடத்த அவங்க வென்ற அந்த இடத்த இப்போ யார் ஆண்டுகிட்டு இருக்கா? யார் உரிமையை அனுபவிச்சிட்ருக்கா? யாரோ. இவ்வளோ தானே நம்ம வாழ்க்கை இங்கே. அதனால் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆக எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனித பிறப்பு அப்படின்றது கடவுள் இன்பத்தை அனுபவிப்பதற்கானது. அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்காகவே நமக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த முயற்சியில் தவறிட்டோம். முதல் சிருஷ்டியிலேயே, முதல் படைப்பிலே நம்ம தவறிட்டோம். அதனால தான் பல தேகங்கள் 2வது படைப்பில் உண்டாச்சுன்றார். அப்போ குறைவுடைய ஒரு மனிதர்கள் உடல் ஊனமாவோ பொருளாதாரத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் குறையோடு இருக்காங்க இல்லையா? அதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். எல்லாத்துக்குமே யார் காரணம்? நான் தான் காரணம். இதில் இன்னொரு அற்புதமான ஒரு தகவல் சமீபத்தில், அதாவது ரொம்ப காலமாக அது படிச்சிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு இப்போ தான் அந்த அறிவும் பக்குவமும் வந்திருக்கு போல். ஒரு வாரம் லேசாக புரிஞ்சுது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. 304 வள்ளல் பெருமான் வந்து தமிழ் மீ இழ் இந்த 3, இந்த தமிழ்ன்றது ஒரு சொல் இல்லைங்களா? இந்த சொல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. வெறும் மீ இழ் இந்த 3 எழுத்துக்கு மட்டும் வள்ளல் பெருமான் விளக்கம் கொடுக்குறாங்க. அதில் தான்றது நம்ம பொதுவாக தமிழில் என்ன சொல்லுவாங்க? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். உயிரெழுத்துன்றது ஆ முதல் அவ்வரை, மெய்யெழுத்துன்றது இக்கு, அதுலேருந்து ஆரம்பித்து இன்னு வரைக்கும். அப்புறம் ஆயுத எழுத்து 1 இருக்கு இல்லையா? உயிர்மெய் எழுத்துன்றது இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்த ஒரு கலப்பு. அப்போ தான்றதில் என்ன எழுத்து இருக்குங்க? உயிரும் மெய்யும். என்ன உயிர் என்ன மெய்? இத்து ப்ளஸ் ஆ இருக்கு இல்லையா? சரி, இத்துன்றது எத்தனாவது மெய் எழுத்து? 7வது மெய்யெழுத்து. 7வது மெய்யெழுத்து அப்படின்றத இங்கே என்ன குறிக்க வராருன்னு கேட்டிங்கன்னா, தசகாரியம்னு ஒரு இடம் இருக்குது.
இந்த நூலில் இருக்குது. நன்றிம்மா. அதில் எல்லாவற்றையும் சிவமாக தரிசித்தல்னு ஒரு வார்த்தை வருது. எல்லாவற்றையும் சிவமாக தரிசித்தல். தசம்னா 10, 10 காரியத்தில் 7வது காரியம். காரியம்னா என்ன? செயல்பாடு. நீ இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியது 10 காரியம். அந்த 10 காரியத்தில் 7வது காரியத்தை குறித்து சொன்னது தான் இத்து. இத்துன்றது என்ன சொல்ல வருதுங்க? சிவமாக தரிசித்தல். சிவமாக தரிசித்தல் எதன்னு ஒரு கேள்வி வருதா? எதங்க என்ன மொட்டையாக சொல்கிறீங்க? சிவமாக தரிசித்தல் சொல்கிறீங்க, இது ஒன்றும் புரியலைங்களே அப்படின்னு வரும்போது அதுக்கு தான் ஆ சொல்லுது பதில். ஆ என்ன சொல்லுது? இந்த அகண்டாகாரம் இருக்குது பாருங்கள், அகண்டாகாரம். இந்த அகண்டாகாரம் முழுவதும் இறைவன் நீக்கமர நிரம்பி இருக்கிறார். அவர் எப்படி நம்ம அம்மாங்கெல்லாம் கம்மல் போட்டிருக்காங்க, மூக்குத்தி போட்டிருக்காங்க, அந்த நெக்லஸ் நகை செயின் ஒன்று போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்படி எடுத்து முன்னாடி வச்சா இதை செயின்னு சொல்கிறோம், இதை வளையல் சொல்கிறோம், இதை மூக்குத்தி சொல்கிறோம், இது கம்மல் சொல்கிறோமா? வடிவத்தினாலையும் பெயராலையும் வேறுபட்டிருக்கா? ஆனால் இது எல்லாமே எதனால் உருவாச்சுங்க? தங்கம். நீங்கள் தங்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த வடிவமும் பெயரும் என்ன ஆகிடுங்க? நீங்கிடும். இதை திருமூல சித்தர் சொல்கிறார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தின் மறைந்தது பார்முதல் பூதம். ஒரு மரத்தில் ஒரு பெரிய யானை பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க. தூரந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நெஜ யானை மாதிரியே நிற்கிது. பார்த்தா எல்லாருக்குமே பயமே வந்துடும், ஒத்த யானை நிற்கிதுன்ட்டு. ஆனால் அதை உருவாக்குனவர் என்ன பண்ணுறாரு? அதை பார்த்து நம்ம பயப்படுறோன்னு சொல்லிட்டு, இல்லைங்க பயப்படாதீங்க, இது பொம்மை யானைங்கன்றார். தூரமாக இருந்து அதை சொல்லாத போது நம்ம கண் கொண்டு பார்க்கும்போது நமக்குள்ளார ஒரு அச்சம் உண்டாச்சு. ஐயோ அது என்னாவது பண்ணிடுமோன்ற பயம் உண்டாச்சு. எப்போ அங்கே அதை உருவாக்குனவர் என்ன பண்ணுறாரு? தொட்டு பார்த்து, பாருங்கள் நான் தொடறேன் பாருங்கள், இது வெறும் மரங்கன்றார். இது வெறும் மரம் சொல்கிறார். எப்போ மரம்னு தெரிஞ்சுதோ அடுத்த செகண்ட் நமக்குள்ளார பயம் போயிடுச்சா? அந்த மாதிரி இந்த அண்ட சராசரம் முழுவதும் வேறு வேறு பொருட்கள் இருக்கிறதாக நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏதேதோ இருக்கிறதா, நம்ம பிரம்மாண்டமாக இருக்கிறதா நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிறோம். பயப்படாதீங்க, இது எல்லாமே சிவம் தான். எல்லாமே இதுதான் தான்ற எழுத்து சொல்ல வருதாமா. தான்ற எழுத்து இத்து ப்ளஸ் ஆ என்ன சொல்ல வருது? இத்துன்றது சிவமாக தரிசித்தல். எதை சிவமாக தரிசிக்கணும்? ஆன்ற இந்த அகண்டாகாரம் முழுவதும் சிவபரம்பொருள். அதுவும் எப்படி இருக்காமா? அருட்பெருஞ்சோதி பரிபூரண ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குதாமா. பரிபூரண ஆனந்த ஸ்வரூபமாக. அதனால தான் தாயுமான சுவாமிகள் இதை தான் பாடினாங்க. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகின்னு பாடினாங்க. அப்போ தமிழில் முதல் எழுத்து, அந்த சொல்லில் முதல் எழுத்து எதை குறிக்க வருதுங்க? இந்த அகண்டாகாரம் முழுவதும் இறைவன் நீக்கமர ஆனந்த சுரூபமாக நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்படி பாரு. யார் பார்க்கணும்? நாம் தானே பார்க்கணும். நாம் தானே பார்க்கணும். அதான் 2வது எழுத்து. அதான் மீ. மீ மீன்றதில் என்ன எழுத்து இருக்கு? என்னென்ன எழுத்துக்கள் கலந்துருக்குங்க? இம்மு கூட்டல் ஈ. அந்த இம்மு கூட்டல் ஈல இம்முன்றது என்ன எழுத்து அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அகாரம், உகாரம், மகாரம். படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மகாரம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு தன்மை இருக்காமா. பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு அது இருளாக தெரியுமா? பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு இருள் வண்ணமாக தெரியுமா? பக்குவமான ஆன்மாக்களுக்கு அதுவே ஒளியாக தெரியுமாமா. ஏன் நம்ம எல்லாரையும் இங்கே பக்குவமாக நடந்துக்கணும் மக்களே
மனுஷ தேகம் கொண்டவங்களை எல்லோரும் பக்குவமாக நடந்துக்குவாங்கன்னு ஏன் பெரியவங்களாம் சொல்கிறாங்கன்னா, அப்போ தான்ப்பா இருள் ஒளியாக மாறுன்றாங்க. இருள் இங்கே ஒளின்னு இருள்னு ஒன்று கிடையாது, ஒளின்னு ஒன்று கிடையாது. ஒளி இல்லாத தன்மையை தான் நம்ம இருள்னு சொல்கிறோம். எப்போ மனசில் கவலைன்னு ஒன்று வரும், நம்பிக்கையின் குறைபாடு, நம்பிக்கையின் குறைபாடு, கடவுள் மேலே அன்பின் குறைபாடு. யார் ஒருத்தவங்க கடவுள் மேலே பரிபூர்ணமான அன்பு வச்சுருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் பயமோ கவலையோ வரவே வராது. பயம் கவலை வருதுன்னா அன்பின் குறைபாடு, நம்பிக்கையின் குறைபாடுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒளி இல்லாத தன்மை தான் இருள்னு சொல்கிறோம். எப்போ இங்கே ஒளி இருக்குன்னு சொல்ல முடியும்? ஒரு அறிவியல் விஞ்ஞானி என்ன சொல்லுவான், இதை வெளியாக பார்க்க மாட்டான், இது முழுக்க முழுக்க ஒளித்துகள்களால் ஆனது, ஃபோட்டான்ஸுன்றாங்க. இங்கே முழுக்க ஒளித்துகள்களால் ஆனது, குவாண்டம் தியரி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் படிக்கிறாங்க அறிவியலில். அது என்னது? இங்கே முழுக்க முழுக்க ஒளித்துகள்களால் ஆகிருக்கு. ஏன் அந்த ஒளியை நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. ரோட்டில் போகிறீங்க, நம்ம பசங்க அப்படி பைக் எடுத்தானுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்கும் காதில். இது ரீங்காரம் பண்ண மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்கும். நின்றுட்டுருப்போம், நம்மளை கிராஸ் பண்ணி என்ன பண்ணுவான், அங்கேருந்து அங்கே போயிடுவான். அந்த ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த வேகத்தில் போகிறவனையே நம்மளால் பார்க்க முடியுமா தெளிவாக? அவன் என்ன, பைக் நம்பர் என்ன, ஆள் எப்படி, ஏதாவது அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் ஒளி பர் செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. 3 லட்சம் ஒரு செகண்டுக்கு. இப்படின்றதுக்குள்ளார எவ்வளோ தூரம் போயிடுதுங்க அதுங்க? 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. 120லேயே பார்க்க முடியல. 3 லட்சத்தில் எப்படி ஒளி நம்மளை கிராஸ் பண்ணுறதை பார்க்க முடியும்? நம்ம கண்ணுக்கான எல்லை அவ்வளவுதான். நம்ம கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தில் போனால் மட்டும்தான் ஒரு நபரை நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, பார்க்க முடியும். அதுக்கு குறைவாக போனாலோ அதிகமாக போனாலோ நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி தான் அந்த குவாண்டம் தியரி சொல்லுது, இந்த உலகத்தில் ஒரு சில அணுக்கள் ரொம்ப கம்மியான வேகத்தில் போயிட்டுருக்குது, ஒரு சில அணுக்கள் பயங்கரமான வேகத்தில் போயிட்டுருக்குது. அதனால தான் ரெண்டுத்தையுமே நம்மளால் பார்க்க முடியல. அப்படி இங்கே மகாரம் அப்படின்றது பக்குவ ஆன்மாக்களுக்கு ஒளிவண்ண சதானந்தமாயும், பெத்தான்மாக்களுக்கு, பெத்தான்மான்னா பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு இருள் வண்ண மல ரூபமாயும் இருந்து கற்பாந்த பிரளய முடிவின் சிருஷ்டி திதியாதிகளில் சிதான்ம சக்தியாகிய ஜீவனுக்கு அதிகாரணமாயும் அப்படின்னு சொல்கிறார். அது கொஞ்சம் படித்தோம்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மகாரம்ன்றது பக்குவ ஆன்மாக்களுக்கு ஒளியாக தெரியுது, பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு இருள் வண்ணமாக இருக்குது. ஈன்றது எத்தனாவது எழுத்துங்க? 3வது எழுத்து. அந்த 3வது எழுத்துன்றது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த உலகத்தில் 3 விதமான ஆன்மாக்கள் இருக்குது. ஒன்று பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ அபக்குவ ஆன்மா. அந்த பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ அபக்குவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதை வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க, சகலர் விஞ்ஞானகலர் பிரளயாகலர்ன்றார். சகலர் விஞ்ஞானகலர், நம்மெல்லாம் சகலர், அதாவது எல்லா மலமும் சேர்ந்து இருக்கிறவங்க சகலர். ஒரு மலம் நீங்கியவர்கள் பிரளயாகலர், 2 மலம் நீங்கியவர்கள் விஞ்ஞானகலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த 2 மலம் நீங்கிய விஞ்ஞானகலர் இருக்காங்க இல்லையா, அதை குறிக்கக்கூடியது ஈ. ஆக மொத்தத்தில் அந்த கடைசியில் முடிவில் என்ன சொல்ல வராங்க, இம்மு கூட்டல் ஈ மீ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன சொல்ல வருதுன்னா, என்னவே ஆதார ஆதேய கூட்டுறவால் என்றும் தோன்றி விளங்கும் சிதான்ம வர்க்கங்கள். நம்மெல்லாம் சிதான்ம வர்க்கங்கள், சித்தான்மா, அதாவது அறிவு, சித்துன்னா அறிவு, அறிவு சொரூபமாகிய நாம் எல்லோருமே சிதான்ம வர்க்கங்கள் பரபதி லட்சியமாகிய
பூரண ஆனந்தத்திற்கு அனுபவிகளாக உரியவர்கள் என்று குறிக்கொள்ளல் வேண்டும். இந்த அண்ட சராசரம் முழுவதும் இறைவன் நீக்கமர நிறைஞ்சிருக்கார்ல, அதை அனுபவிப்பதற்கு தகுதியுடையவர்கள்ன்றார். அதை அனுபவிப்பதற்கு தகுதியுடையவர்கள் ஆன்மாக்களாகிய நம்ம எல்லாருமே. ஆனால் தகுதியுடையவர்களாக இருந்த போதும் அதை அனுபவிக்கணும்னா ஒரு வடிவம் ஒன்று வேணும்ல. அதில் ஸ்பெஷல் வடிவம் எதுன்னா அந்த மனுஷ தேகம். மீதி ஆன்மாக்களால் அது கொஞ்சம் கஷ்டம். அதுங்களுக்கு இப்போ ரேடியோவில் நம்ம டெலிவிஷன் மாதிரி பார்க்க முடியுமா? ஏன்னா அந்த தோற்றம் அப்படி, அதனால் ஒளி மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் டிவியால் மட்டும்தான் ஒளியும் கொடுக்க முடியும், ஒளியையும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த மனுஷ தேகன்றது கொஞ்சம் ஸ்பெஷல். இதனால் மட்டும்தான் எல்லா ஜீவராசிகளுக்குமே அந்த தகுதி இருந்த போதிலும், உரிமை இருந்த போதிலும், அனுபவிக்கக்கூடிய தகுதி பண்பு எல்லாமே எதுக்கு இருக்குன்னா அந்த மனுஷ தேகத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு? தான்னா என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குதுன்னு பார்ப்போம். இந்த அண்ட சராசரம் முழுவதும் இறைவன் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். அது எப்படி நிறைஞ்சிருக்காங்க? ஆனந்த ஸ்வரூபமாக நிறைஞ்சிருக்காங்க. அந்த ஆனந்த ஸ்வரூபமாய் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு உரிமை உடையவர்கள் யாருங்க? ஆன்மாக்களாகிய நம்ம எல்லாருமே. அதை குறிக்கிறதா மீ. இப்போ சரி, இதை உணர்ந்து நம்ம எல்லாருமே சாதனை செய்து அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கிறோன்றதுக்கு என்ன அடையாளம்? அனுபவிக்கிறோன்றதுக்கு என்ன அடையாளம்? அதுதான் இழு சொல்ல வருது. அதுதான் அப்போ ஒரு ஆன்மா அண்ட சராசரம் முழுவதும் இறைவன் நீக்கமர நிறைந்திருப்பதை உணர்ந்து, ஆனந்த ஸ்வரூபமாய் இருப்பதை உணர்ந்து, அதையே நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அதனோட இரண்டரை கலந்து அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்குது. அனுபவிக்கும் போது என்ன நடக்குமா? முடிநிலை இன்பானுபவ சுத்த மோனாதீதத்தை, சுத்த மோன அதீதம், அந்த சமயத்தில் அது என்ன நிலைமைக்கு போயிடும்? அப்படியே மௌனத்தில் இருக்கும், எதுவுமே பேசாது, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆன்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க? அங்கே எந்த விதமான செயல்பாடுமே இல்லாமல் போயிடும். இந்த மூன்று நிலைகள், அதாவது கடவுள் இருக்கார், மீன்ற ஜீவான்மாக்களாகிய நாம் இறைவனை அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய அனுபவ நிலை என்னங்க? சுத்த மௌன அதீதம். அதான் தட்சிணாமூர்த்தி. கோயிலெலாம் போனால் தெற்கு பக்கம் என்ன பண்ணுறாங்க? தட்சிணாமூர்த்தி. நம்ம ஞான சபை எந்த திசையை நோக்கி இருக்குது? தெற்கு. நாமெல்லாம் எந்த திசையை நோக்கி வணங்குறோம்? வடக்கு நோக்கி. அவ்வளோதான். வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கு. நாம் வடக்கிருந்து வடக்கை நோக்கி தெற்கு தென்னாடுடைய சிவனையை போற்றினாங்க. இப்போ தெற்கில் இருக்கக்கூடிய இறைவனை வாங்க வடக்கை நோக்கி வாங்கன்னு கூப்பிட்றோம். நாம் போக முடியாது, அவர் தான் வரணும். இதுதான் கான்செப்ட். அங்கே என்ன, எப்படி வழிபாட்டு முறையில் எப்படி வச்சுருக்காங்க? ஜீவான்மாக்களால் கடவுளை நோக்கி போக முடியாது, கடவுள் தான் இறங்கி வரணும். ஏன்னா இங்கே ஞானசபை இங்கே மேட்டுக்குப்பத்தில் என்ன நடந்துச்சுங்க? வள்ளல் பெருமான் இருக்கும் இடத்தை தேடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அவரோட பேருடம்பில் கலந்து தன்மயமாக மாற்றிக்கொண்டார். மாணிக்கவாசக சாமிகள் என்ன சொல்கிறாங்க? நிலந்தன்மேல் வந்து அருளி நீள் கழல்கள் காட்டி அப்படின்றார். நிலந்தன்மேல் வந்துன்றார். இதை சித்தாந்தம் சொல்லுது, திருமூல சித்தர் சொல்கிறார். பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை போல், பதியினா இறைவன், இறைவனை போல பசுவாகிய ஜீவான்மாவும் பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலமும் அனாதி. அது யாரும் படைக்கலை, ஏற்கனவே இருக்குது. அதான் முப்பொருள் உண்மைன்னு சொல்லுவாங்க. இது பேசினா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பதியினை சென்று அணுகா பசு பாசம், இறைவனை பசுவாகிய ஜீவான்மாக்களாலேயோ பாசமாகிய ஆணவ மலத்தினாலேயோ சென்று அடையவே முடியாது. பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதி அணுகில்
பதி அணுகில் பசுபாசம் நில்லாவேன்ட்டார். ஒருவேளை இறைவன் இறங்கி வந்துட்டாருன்னா பசுத்தன்மை கெட்டு போயிடும். பசுன்னா என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் சேர்ந்து அறிவிழந்த ஆன்மான்றார். ஆணவம் கண்மம் மாயை சேர்ந்து அறிவிழந்த ஆன்மாக்களாகிய நாம தான் பசு. நாம தான் பசு. அப்போது இறைவன் நமக்குள்ளார வந்துட்டாரு இறங்கிட்டாரு அப்படின்னா நம்முடைய ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் நீங்கிடும். அப்போ அதுவும் நாமும் ஒன்றாயிடுவோம். ஒன்றானால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? கோயிலில் போய் தெற்கு பக்கம் பாருங்கள். தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுறாரு? மௌனமாக உட்காந்து. அதுதான் உங்களோட அனுபவம். அந்த இறை ஒரு ஜீவான்மா பரமான்மாவோடு இணைந்த பிறகு ஏற்படக்கூடிய அனுபவத்தை சொல்லக்கூடியது இழ். இதான் தாமி இழ். எப்படி சொல்கிறார் பாருங்க. கடைசியாக சொல்கிறார் ஒரு உரை. மருள் இயற்கை மல இருளை பரிபாக சக்தியால். அந்த மலை இருளை எந்த சக்தியால் போக்க முடியுமாங்க? பரிபாக சக்தின்னா என்னதுங்க? பக்குவமாக நடந்து கொள்ளுதல், ஒழுக்கமாக நடந்து கொள்ளுதல். அந்த ஒழுக்கமாக நடந்து கொள்வதால் மட்டுமே நம்முடைய அனாதி மலை இருளை நீக்கி கொள்ள முடியும். அந்த இம்மு இருள் வண்ணமாக இருக்கக்கூடிய ஒளி வண்ணமாக நமக்கு தெரிய வரும். பரிபாக சக்தியால் அருள் ஒளியாக்கி. அங்கே மருள் இயற்கைன்னு ஒன்று சொல்கிறார் பாருங்க. அந்த மருள் இயற்கைன்றது என்னதுங்க? இம்மு மகாரம். மகாரத்தை நீங்கள் பக்குவமாக ஒழுக்கமாக நடந்து கொள்வதன் மூலமாக அருள் ஒளியாக்கி. இப்போ இருட்டில் போயிட்டுருக்கீங்க, அங்கே எதிர்க்க என்ன இருக்குன்றதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? உங்கள் கையில் அந்த கரி கார்பன் அதெல்லாம் போட்டு அதை ஒளியாக மாற்றுறீங்க. இருட்டை என்ன பண்ணுறீங்க? உங்களோட அறிவை பயன்படுத்தி ஒரு பேட்டரியாக தயாரித்து அதை ஒரு டார்ச்சுக்குள்ளார போட்டு ஒளியாக மாற்றிட்டீங்க. அந்த ஒளியை மாற்றின பிறகு அதன் நோக்கம் என்ன? ஏன் டார்ச் தயாரித்தோம்? இருட்டில் போயிட்டு அங்கே என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கறதுக்கு தானே. இங்கே பாருங்கள், அந்த இருளாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த மகாரத்தை பக்குவமாக ஒழுக்கமாக நடந்து கொள்வதன் மூலம் அருள் ஒளியாக மாற்றி அந்த அருள் ஒளியின்ற டார்ச்சை பயன்படுத்தி அதற்கு உள்ளீடான சிதாத்ம சித்கலா சக்தி என்னும் சுத்த ஆன்மாவானது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? அந்த இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிற நாம் பக்குவமாக நடந்துக்கிறது மூலமாக அந்த இருள் என்னவா மாறிடுங்க? ஒளியாக மாறிடும். இந்த ஆன்மா இந்த ஒளியை பயன்படுத்தி தகர ககன நடன அருட்பெருஞ்சோதி என்னும் சுத்த சிவானந்த பூரணத்தை சுத்த மோனாதீதவியலால் அனுபவிக்கும் இயற்கை உண்மையே தமிழ் என்னும் சொற்பொருள் சொட்டினவாறு காண்க. இறைவன் எந்த வகையில் ஆடுறது? தகராகாச நடனம்ன்றாங்க. தகரம் அப்படின்னால என்னன்னா சிறுமைன்னு அர்த்தம். தகரம்னா என்னதுங்க? சிறுமை. அதாவது இப்போ பொற்சபைன்னு சொல்கிறோம் இல்லையா? பொற்சபைன்னா இந்த அண்ட சராசரம் முழுவதும் பொற்சபை. இப்போ இந்த இடம் இருக்குங்களா? இந்த இடம் இருக்குது. இதுக்கு என்ன பேருங்க? வெளி. அதாவது ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ இது ஒன்று உண்டாயிடுச்சா? இப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்கா? இது என்னதுன்னு சொல்லுவோம்? இது உள்ளு. இது உள்ள, இது வெளியே. எப்போ வெளியின்னு ஒன்று உண்டாச்சு? உள் உண்டானதுனால தானே. உள்ளுன்னு ஒன்று உண்டானதுனால தான் வெளியின்னு உண்டாச்சு. இந்த உள்ளுன்றது எவ்வளோ பெருசு இருக்குங்க? சின்னதாக இருக்குது. வெளின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த உள் சின்னதாக இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குங்க? இந்த இடத்துல என்ன இருக்குது? வெட்டவெளி தான். இந்த வெட்டவெளி எது ஏற்கனவே இருந்துச்சு பாருங்கள், அதுதான் இங்கே இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. என்னதாக இருக்குது? அந்த சின்னதாக இருக்குன்ற பேர் தான் தகராகாசம். சின்னதாக இருக்குன்றது பேர் தான். அந்த சின்னதாக இருக்கிறது எங்கே இருக்குங்க? நம்ம தலைக்கு உள்ளே இருக்குது. நம்ம தலைக்கு மூளைக்கு உள்ள
இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் தான் தகரம்னு பேர். அதனால தான் ஐயா வந்து தகர கூண்டில் விளக்கு வைங்கன்னார். ஆக்சுவலாக அந்த தகர கூண்டுன்றது எதை வந்து மென்ஷன் பண்ண வருதுங்க? தகராகாசம், நம்ம தலைக்கு உள்ள மூளைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சின்ன வெளி. அந்த சின்ன வெளியில் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் இறைவன். தகர ககனம், ககனம்னா என்னதுங்க? பொண்ணு வெளியில். இந்த உள்ளையும் வெளியிலையும் என்ன பண்ணிகிட்ருக்காரம்மா? நடனம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி என்னும் சுத்த சிவானந்த பூரணத்தை உள்ளேயும் வெளியிலையும் யார் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா? எல்லாத்தையும் இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருங்க? அந்த அருட்பெருஞ்சோதி இறைவன். அந்த பரிபூரணத்தை சுத்த மோனாதீதவியலால் ஏன் நம்ம தியானம் பண்ணணும்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க. மௌனமாக இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். அதுதான் தட்சிணாமூர்த்தி சொல்கிறார், நீ படித்ததெல்லாம் விட்டுடு, எல்லா அந்த இது நீ நிறைய குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருப்ப பாரு, கட்டுறதெல்லாம் பொய்யன்ட்டார் வள்ளல் பெருமான். கட்டுறதெல்லாம் நீ படித்ததை வச்சுக்கிட்டு இங்கே மூவ் பண்ணாத, நீ படித்ததை வச்சுக்கிட்டு இங்கே வந்து பார்க்காத, உன்னை குழப்பி விட்டுரும். நீ படித்ததெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சிரு, உன் மனசை சுத்தமாக மாற்றிடு. மனசே எண்ணமே எண்ணாத, எந்த எண்ணங்களும் நினைக்காத, எதுவுமே நினைக்காம ஒவ்வொரு நாளும் மௌனமாக இந்த 2 புருவங்களுக்கு மத்தியில் கவனத்தை வச்சுக்கிட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துரு. சும்மா மனசு அலைப்பாயுதான், அலைப்பாயறத நிறுத்துறதுக்காக வேண்டி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு ஒரு 5 முறை இல்லைன்னா ஒரு 10 முறை சொல்லிவிட்டு திரும்பவும் மௌனமாயிடும். இந்த மாடு மேய்ச்சிக்கினே போகும்போது எப்படி போவோம், ஏய் 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 அப்படின்னுவாங்க பாருங்கள். அதுக்காக அந்த மாதிரி இந்த மாடு அப்படியே மேய்ஞ்சி அப்படி வெளியில் போகும், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணின்னு அப்படி கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டு அப்படியே அமைதியாயிடணும். அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்ப அப்படியே மாடு எங்கேயாவது மேய போகும், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணே அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? மாடை மேய்க்கிறது தான் நம்ம வேலையே. நம்ம வேலை என்னதுங்க? நமக்குள்ளாரு இதை வந்து ஒரு பாட்டாகவே இருக்குங்க. பார்ப்பான் அகத்துள்ளே பார்ப்பசு 5 உண்டு, பார்ப்பான் அகத்துள்ளே பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன. மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அது வெறிச்சின்னு தெரியுதாமா. அது இப்போ கண் ஒரு பக்கம் போகுது, காது ஒரு பக்கம் போகுது, மூக்கு ஒரு பக்கம் போகுது, வாய் ஒன்று பேசினுக்குது, உடம்பு ஒன்று பண்ணிகிட்ருக்கு. மெய்ப்பாரும் உண்டாய வெறியும் அடங்கினால் பார்ப்பசு 5 பாலாய் சொரியுமேன்றார். அதை நல்லா மேய்த்து அதை ஒழுங்குபடுத்தி வச்சுன்னா பஞ்சாமிர்தம் உள்ளே சுரக்குன்றார். பழனியில் வேண்டாம், அது பஞ்சாமிர்தம் கிடையாது. நம்ம வள்ளல் பெருமான் அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. உரைநடை பகுதியில் 5 அமுத ஸ்தானங்கள் எங்கெங்கே சுரக்கும்னு எழுதி வச்சுருக்கார். நம்ம உடம்புல எங்கே அந்த அமுதம் சுரக்கும், இதை ஒரு வாரம். ஆனால் அந்த அமுதத்தை சுரக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? கடையணும், சும்மா கிடையாது. பாம்பை வச்சு என்ன பண்ணணும்? மேருமலையை மத்தாக்கி கீழே ஆமையை வச்சுருப்பாங்க. இந்த இது தெரியும் தானுங்களே, அந்த மலை புராணம். தேவர்கள் என்ன பண்ணுறாங்க? வாசுகின்ற பாம்பை பிடிச்சி என்ன பண்ணாங்க? ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள், எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? மத்து கடைகிறாங்க. கீழே அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது எதுங்க? ஆமை. மேலே மலை. பாம்பை வச்சு என்ன பண்ணுறாங்க? மத்து கிடைக்கிறாங்க. அப்போ முதல்ல என்ன வரும்? விஷம் வரும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? அமுதம் வரும். இது வந்து யோக பாதையில் நம்ம போகும்போது என்னென்னலாம் நடக்கும். அப்போ ஆமை மாதிரி என்ன பண்ணும்? 5 புலன்களையும் அடக்கிக்கின்னு மலை போல சொல்லுவாங்க. மலையே அசைஞ்சாலும் மனம் அசையக்கூடாதுன்னுவாங்க. மலை கூட அசைஞ்சிடலாம். ரமண மகர்ஷியை பார்த்து, ரமண மகர்ஷியோட பாடலில் வரும், ஒரு அடியார் பாடுறாரு, மலையே பார்த்து ஆச்சரியப்பட்டு தான், என்னடா இந்த மனுஷன் அசையாமல் உட்காந்துக்கிறான் அப்படின்ட்டு. அவரோட மனசு அணுவளவு கூட அசைஞ்சதே கிடையாதம்மா. சலனமே ஏற்படாமல் எப்பொழுதும் அப்படியே மோன நிலையிலே இருப்பாராம்மா. அந்த மலையை குறிக்குது. மலை எதை குறிக்குதுங்க? அசையாத எந்த காரியம் கொடுத்தும் சலனப்படாத மனதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த மலை. உள்ள அடியில் இருக்கிற ஆமை தான் வந்து அடிப்படை.
உங்கள் 5 புலன்களையும் அடக்கி வைத்தல்ன்றது யோகத்தினுடைய அடிப்படை. அதான் வள்ளல் பெருமான் முதல்ல இந்திரிய ஒழுக்கம்னு நம்ம கையில் கொடுக்குறார். இந்திரிய ஒழுக்கம் இல்லாமல் கரண ஒழுக்கமாகிய தியானம் வராது. இந்த இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் இல்லாமல் ஜீவ ஒழுக்கம், அதாவது ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலிய யாவரிடத்திலும் ஜாதி மதம் இனம் மொழி முதலான பேதங்கள் பார்க்காமல் எல்லோரையும் சமமாக கருதுதல், இந்த பண்பு நமக்கு வராது. இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற பேதம் நீங்காமல் ஆன்ம ஒழுக்கம் நமக்கு வராது. எறும்பு முதல் யானை வரை தோன்றிய எல்லா ஆன்மாக்களும் திருச்சபையாகவும் அதன் உள்வொளியே பதியாகவும் கண்டு வழிபடுதல், அந்த தன்மை வராது. அப்போ இந்திரிய ஒழுக்கம்தான் ஆதாரம், அதான் ஆமை. அதுக்கப்புறம் மலை போல் வைராக்கியம், ஆடக்கூடாது அசைக்கூடாது, என்ன வேணாலும் நடக்கட்டும், எத்தொழில் செய்தாலும் ஏது அவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. அப்பர் சுவாமிகள் பாடுவாங்க, நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி ஒன்றை நான் மறக்க மாட்டேன். நம்ம தீமை வந்தால் மட்டும்தான் ஐயோ அப்பான்னு ஓடுவோம். நன்மை வரும்போது அந்த மயக்கத்தில் போதையில் மகிழ்ச்சியில் மறந்துடுவோம் கடவுளை. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் எது வந்தாலும் பொண்ணும் ஓடும், இன்பமும் துன்பமும் நம்ம ஒன்றாவே பார்க்கணும். அந்த மாதிரி நிலை தான் மலை. அப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், கடையணும். கடைய என்ன இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறோம்ல, என்ன வருமா, முதல்ல விஷம்தான் வரும். அந்த சமயம்தான் இறைவன் நமக்கு உதவிகரமாக இருக்கிறாங்க. இறைவனோட உதவியோட அந்த அமுதம் விஷத்தை அவர் எடுத்துக்க அமுதம் நமக்கு கிடைக்குன்றாங்க. இப்படியெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நான் அதுக்கு மேலே இன்றைக்கி இந்த மாதம் முடிச்சிடலான்னு நினச்சேன், முடியல. மணி 7 ஆயிடுச்சு, சாரி மன்னிச்சுக்குங்க. இப்போது ஜோதி தரிசனம் காட்ட போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ் அது சொல்கிறேன், நம்ம சொல்கிறோம். அப்போ தமிழ் அப்படின்றதனுடைய நோக்கமே என்ன, அந்த சொல் என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா, இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு உரைச்சிருக்காங்க. ஆன்மாக்களாகிய நாம் எல்லோருமே ஏன் மனுஷ தேகம் எடுத்திருக்கோன்னா, இறை இன்பத்தை அனுபவிப்பதற்காக. அந்த இறை இன்பத்தை அனுபவிக்கும் அந்த முதல் சிருஷ்டியிலேயே இறை இன்பத்தை அனுபவிக்கும் அந்த முயற்சியை நாம் தவறி விட்டுட்டோம். அதனால தான் அடுத்தடுத்த பிறவிகளில் பலவேறு பிறவிகள் தோன்றிடுச்சு. இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய நோயாக இருக்கட்டும், இல்லை பலவேறு வகையான துன்பங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாம் அந்த முயற்சியை தவற விட்டது தான் முதல் காரணம். ஆக இனியும் அதை விட்டுடக்கூடாதுன்றதை திரும்பவும் இங்கே முன்னிலைப்படுத்தி நம்ம இதோடு நிறைவு செய்கிறோம். இப்போ எல்லோரும் ஜோதி தரிசனம் பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யுங்க. ரொம்ப நன்றி. பொறுமை காத்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம்.